மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் மண்டல செயலாளர் அன்பு அண்ணன் ஹக்கீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களுடன் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹக்கீம் அண்ணா. வணக்கம் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமா இருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ். மகிழ்ச்சியா. நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நலமா இருக்கேன். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். நல்லதுங்க. தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? இஸ்லாத்து மார்க்கத்துக்கு நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரானது இல்லை. அது எப்படி ஏன் எதிரானது இல்லைன்னு சொல்லும்போது நம்ம முன்னோர்கள்லாம் சேர்ந்து சரிங்களா, காகித மில்லத்துக்காரன் பாராளுமன்றத்திலேயே அல்லாங்கிறதுக்கு முன்னாடியே நான் அம்மான்னு சொன்னவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாராளுமன்றத்தை சொல்லியிருக்கிறாரு சரிங்களா. குர்ஆன்லயும் என்னன்னு சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பல இனத்தோர் நபிகள்மாருக்கு 1,20,000 நபிகள் இந்த உலகத்துல வந்திருக்கிறாங்க சரிங்களா. குர்ஆன்ல போட்டிருக்கு 25 சரிங்களா. ஆனா 1,24,000 நபிகள், இனம் மதம் எல்லாமே ஒவ்வொரு நபிகள் நாயகமாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க சரிங்களா. நம்ம வள்ளுவர்னே ஒரு சமயம் அந்த மாதிரி நபிகள் நாயகம் இருந்திருக்கலாம் சரிங்களா. முன்னாடி அந்த மாதிரி குர்ஆனுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிரானது 100% கிடையாது. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளுமே குர்ஆன்ல இருக்குது. ராமேஸ்வரத்துல தான் அவங்க முதல்ல இறக்கி விட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டுல தான். அதுக்குண்டான வரலாறும் இருக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ் தேசத்துக்கும் நம்ம குர்ஆனுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரானது கடுகளவும் கூட கிடையாது. நம்ம இஸ்லாம்னு சொன்னாலே அன்பான மார்க்கம் தான் சரிங்களா. தமிழ்னு சொன்னாலே அன்பானதுதான். இது ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்துள்ளார்கள்? இஸ்லாமிய தலைவர்கள் இங்க எந்த விதமான அரசியலுமே அவங்க கத்துக் கொடுக்கல. அவங்க நல்ல அரசியலே இங்க சொல்லவே இல்லை. முன்னாடி இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த இப்போ முஸ்லிம்ஸ் லீக்னு சொல்லி இருந்துச்சு சரிங்களா. 20 சீட்டு 25 சீட்டு வரைக்கும் அவங்க அப்ப இருக்கிற தலைவர்கள் இந்த காமராஜ் பீரியடுக்கு அந்த டைம்ல சரிங்களா, அவங்க எல்லாம் கொஞ்சம் நாணயமான அரசியல்வாதிகளா இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த காலகட்டம் இருக்கிற வருஷம் ஒரு 50 வருஷம் 70 வருஷமா இருக்கிற இந்த காலகட்ட முஸ்லிம்ஸ் தலைவர்கள் இங்க நல்ல அரசியல் பண்ணல. அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க காசுக்காகவும் அவங்க சீட்டுக்காகவும் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு போய் புழுவா நெளிஞ்சு போய் அவங்ககிட்ட சீட்டு இதுவும் வாங்குறதுக்கு தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்ஸ் மக்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது சரிங்களா. அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க கேடுகெட்ட அரசியல் தான் பண்றாங்க. அவங்க கெட்டவங்க கிட்ட போய் சிக்கிறாங்க. சாராய வியாபாரி கிட்ட போய், சாராயம் விக்கிறவங்க கிட்ட போய் இஸ்லாத்துக்கு ஆறாமது சரிங்களா. அந்த திமுக கட்சி கூட போய் நிக்கிறாங்க. இது என்ன கொள்கை? இது இந்த அரசியல்வாதி எந்த மாதிரி ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க? அவங்க போய் பிஜேபியில் இருக்கிறாங்க. பிஜேபி மக்களுக்கு எதிரானவங்க சரிங்களா. அங்க போய் நிக்கிறாங்க முஸ்லிம்ஸ் தலைவர்கள். மாத்தி 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 நிக்கிறாங்க. அது நல்ல அறாமான அரசியல் தான் பண்றாங்க. அவங்க அதாவது மாத்தி மாத்தி நிக்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவா? உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு இல்ல, உரிமையை நாசக்கெடுக்கு பண்றதுக்கு தான் அவங்க நிக்கிறாங்க. ஆமா, முஸ்லிம் தலைவர்கள் காசுக்காகவும் சீட்டுக்காகவும் தான் நிக்கிறாங்க ஒழிஞ்சு முஸ்லிம்ஸுக்கு நல்லது பண்றதுக்கு இந்த தலைவர் இந்த ஜெனரேஷன் தலைவர் நிக்கிறது இல்ல. இவங்க பின்னாடி போகக்கூடாது. நம்ம இவங்க எப்படி கூட்டு போட்டு அங்க போய் கூட்டு போய் இப்ப கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முஸ்லிம்ஸ் லீக் போய் திமுக கூட போய் 2 சீட்டு வாங்கி நிக்கிறாங்க. சாராய வியாபாரி கூட எப்படி போய் நிக்கலாம்? அது அறாம் தானே. அறாம பக்கம் நிக்கலாமா? நிக்க கூடாது. அந்த காசை வாங்கி அவங்க 2 சீட்டு வாங்குறாங்க. தப்பான அரசியல் தான் பண்றாங்க. அவங்க அந்த அரசியல் மாறுபட்டு வருங்கால இந்த இளைஞர்களை மாறுபட்டு தமிழ் தேசியத்துக்கு தான் வரணும். இவங்கள தான் தட்டி கேட்கறதுக்கு இவரு சீமானந்தன் தான் கரெக்டா இருக்கும். அடுத்ததாக, தமிழ் தேசிய அரசியலுக்கும் இஸ்லாமிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இஸ்லாத்த அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலும் பார்த்தா சரிங்களா, குரான்ல வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆஹ், எல்லாத்துக்குமே எல்லா கீரைக்கு மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே உயிர் இருக்குன்னு சொல்லி குரான் சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது. ம், அதுக்கு வேண்டி என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அது நடைமுறைப்படுத்தி மரம் செடிக்கு மாநாடு போடுறாரு, கடலுக்கு மாநாடு போடுறாரு. சரிங்களா? ம், வந்து உயிருள்ள ஜீவன் அதெல்லாம் வந்து மரம் செடி எல்லாம் சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? அது இருந்தா தான் நம்ம உயிர் வாழ முடியும். ம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து குரான்ல சொல்லியிருக்கு. உயிர் உள்ளதுக்கு வந்து மாநாடு போட்டது இந்த இந்தியா அரசியல்லயே வந்து யாருமே வந்து சீமான் அண்ணன் மாரி மாநாடு போடல. சரிங்களா? மண்ணுக்கு அரசியலு, மரத்துக்கு அரசியலு, கடலுக்கு அரசியலு. ஆனா இந்த கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, மலைய வெட்டியும், மரத்த வெட்டியும் இந்த மாரி வந்து மணல வித்து திங்கிறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. இத பாதுகாக்கிறது தான் இஸ்லாமும். இத பாதுகாத்துட்டு இருக்கிறவர் தான் தமிழ் தேசிய அரசியல். ம், ம், ஆமா. இவரு ரொம்ப தூரம் வந்து செந்தமிழ் சீமான் அண்ணன் வந்து இதுக்கெல்லாம் மாநாடு போடுறாங்க. இதுக்கு கேலியும் கிண்டலும் பண்றாங்க. ம். சரிங்களா? இது வந்து ஆட்டுக்கு, மாட்டுக்கு இந்த மாரி மாநாடு போடும்போது கேலியும் கிண்டலும் பண்றாங்க. ஆனா, இது ஒரு நாளைக்கு வந்து இந்த அரசியல் வந்து தமிழ் அப்போ வந்து என்ன கேள்வி வச்சாங்க அப்படின்னா, என்ன ம். ஆட்டுக்கும், மாட்டுக்கும், தண்ணிக்கெல்லாம் வந்து மாநாடு போடுறீங்க. மக் மனுஷனுக்கு எப்ப மாநாடு போட போறீங்க? மக்களுக்கு எப்ப மாநாடு போட போறீங்க? அப்படிங்கிற மாரி கூட கேட்டாங்க. ஆமா. அதுக்கு அது வந்து கேட்டாங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த திருச்சியில நடந்த மாநாட்டு கூடியும், ம், எல்லா அரசியல்வாதியும் செய்யாத இஃப்தார் விருந்து, நோன்பு துறக்கும் விழா வந்து ம், கிட்டத்தட்ட ஒரு 1500 பேத்துக்கு எந்த அரசியல் கட்சிக்காருமே செய்யல. ம். சரிங்களா? அதாவது இவங்க வந்து 1000 சதுர அடியில. 1000 சதுர அடி இல்ல. சரிங்களா? அத்தன பேரு வந்து அங்க நோன்பு தொறந்தாங்க. நான் கண்கூட வந்து நான் போய் பார்த்தேன். சரிங்களா? நானும் நோன்பு தொறந்தேன் நானு. சரிங்களா? ம், அப்ப வந்து இந்த மாரி அரசியல் அந்த உப்புக்கு வந்து இந்த தொப்பி போட்டு ஓடி போய் கஞ்சி குடிச்சு இந்த அரசு போலி அரசியல்வாதி அந்த கருப்பாடு அரசியல்வாதிக வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ம், சரிங்களா? அந்த மாரி இல்லாம முற்றிலும் எல்லா அரசியலும் இந்த திராவிட கட்சியில இருந்து முற்றிலும் வேற மாரி அரசியல் தான் வந்து ம், இஸ்லாத்துக்கு ஏத்த அரசியல் தான் வந்து நாம் தமிழர் கட்சி. ம், ம், இந்த நாம் தமிழர் கட்சி ம். இதுல வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்தியா லெவல்ல எல்லாருமே பார்க்குறாங்க. இவங்க செய்ற செயல்பாடு. இவங்ககிட்ட இருந்தா நெறைய பேர் வந்து எடுத்து எடுத்து ஒண்ணு பேசுறாங்க, செய்றாங்க. ம், ஏன் மோடியிலிருந்து பிரதமர் ஐயா மோடியிலிருந்து ம். எல்லாருமே இவர நெறைய விஷயத்துல வந்து பின்பற்றுறாங்க. அதாவது சீமான் அண்ணன் வச்சிருக்க கொள்கைகள வந்து அவங்க பின்பற்றுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. உறுதியா, உறுதியா. இப்ப இந்த தமிழ் தேசிய அரசியல் இங்க வென்றதுக்கு அப்புறம் இந்தியா நோக்கி தான் நம்ம பாயும். ம், அடுத்த அரசியலு. ம், ம், ஆமா. அடுத்த அரசியல் இங்க நேர்மை வந்து கொஞ்சம் வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ம். அது இத்தனை வருஷமா நின்னுட்டாரு பாத்தீங்களா? அது வந்து உறுதியா இறைவன் வந்து வெற்றிய குடுத்தே தந்துருவான். நேர்மைக்கு கிடைக்காத வெற்றி, இந்த ஃப்ராடு, அதாவது பித்தலாட்டம், அதாவது உண்மை வெல்றதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இத்தன வருஷமா நின்னுட்டாங்க. அ அ அ உண்மையாவும், நேர்மையாவும் நின்றுருக்காங்க ஆமா. அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. ஆமா. நேர்மை வென்றே தானே தீருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. வந்து அநீதிய நபிகள் நாயகம் சொல்றாங்க. குர்ஆன்ல சொல்றாங்க. அது சீமானந்தன் சொல்லியிருக்கிறாரு. ம், சரிங்களா? அநீதிய வெல்றது எப்படி? நேர்மை மூலியமா தான். ம், சரிங்களா? இங்க நேர்மை வந்து வென்றே தீரும். ம், இங்க வென்றதுக்கு அப்புறம் பாருங்க, சீமான் அண்ணன் இங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இந்திய அரசியல்ல என்னன்னு சொல்லி கேட்பாரு. ம், ம். கண்டிப்பா நடக்குங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மளுக்கு பதிலளித்தமைக்கு டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.